ஜன்ன நிலவுக்கு என்னாச்சு என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு ஏன் ஜன்ன நிலவுக்கு என்னாச்சு என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு கண்கள் ரெண்டு உருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற அழகே குங்குமத்தை பிரட்டி எடுத்த குங்குமடி சரமே மந்தமாறுத முந்தல் மேடையில் பூத்திருக்கேன் என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு கண்கள் ரெண்டு உருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற அழகே குண்டுமணி சரமோட குண்டுமணி சரமே மந்தமாறுத முந்தல் மேடையில் பூத்திருப்பேன் நிலா என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு இது கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு எத்தனை மச்சம் உன்னிட உண்டு காத்துக்கும் எனக்கு தான் அது தெரியும் இப்ப நீ வர்ற எத்தனை வேகம் உன்னிடம் உண்டு இருட்டுக்கும் எனக்கும் தான் அது புரியும் கச்சி கட்டி பூ பூத்த பூந்தோட்டமே உச்சி உரை நான் மூழ்க தேன் பாய்ச்சுமே பத்து விரல் போதாது உன் மேகமே லட்சமிரல் நீ கொண்டு வா வானமே ஏன் முத்து மணிச்சுடர் முல்லை மலர்த்தொடர் காத்திருந்தேன் ஏன் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு முக்கணி அதில் முக்கியம் கொண்ட முதற்கனி பார்த்துவிட்டேன் இந்த பத்தினி பெண்ணின் பத்தியம் தேட ஓரிடம் சேர்த்து விட்டேன் பூர்வ தர்ம ஓர் பந்தம் நீ வந்ததே என்று மினி நீங்காது நாம் சேர்ந்தது தன்னந்தனி தீவாக நான் வாழ்ந்தது என்னை சுற்றி உன் கைகள் பூ போட்டதே வெள்ளை மனசிலும் வெக்கு சிரிப்பில் வாழ்ந்திருப்பேன் ஏன் ஜன்ன நிலவுக்கு என்னாச்சு என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு கண்கள் ரெண்டு உருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற அழகே குங்குமத்தில் உரட்டி எடுத்து குண்டு மல்லி சரமா அந்த மாறுது உந்தன் மேனியில் நிலா காத்திருப்பேன் ஏன் ஜன்னல் நிலாவுக்கு என்னாச்சு கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு ஏன் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு நன்றி நன்றி போயிட்டாங்க இப்படி ஒண்ணா சேனால எதுக்கு வந்தேன் வாங்க மாமா அந்த அரண்டு வச்சு வரதராஜபுரம் விஜயகாந்த் உட்காந்து வேஷம் முடிவிட்டு இருக்கேன் வந்துட்டார் வணக்கம் மாமா அப்படின்னாரு பார்த்தா விஜயகாந்த் எந்திரிச்சா உட்காருங்க மாமா சென்னை போகணுமா உங்களை பற்றி அக்கா சொன்னாங்க தமிழ் செல்வி அக்கா 100 ரூபாய் பார்க்குறேன்னாரு போய் சென்றார் 5 ரூபாய் மாப்பிள்ள வாங்க ஹரிகாம்போதி சரிகாம ஒரு ஊர் 2 பட்டு கிடக்கு ஊர் பேர் வெயிலடிச்சாம்பட்டி ஊர் பேர் என்ன வெயிலடிச்சாம்பட்டி தேவர் மேலே பாட ஆரம்பித்தேன் நான் பாட பற்றி வேற பாட்டு ஏய் பாடாதன்னு ஒரு சத்தம் கூட்டத்தில்னு ஒருத்தன் வந்தான் அருவாளோட வந்தான் இவன்டா தேவர் மேலே பாடாத என்னவே வகுந்துருவேண்டான்னாரு ஏய் பொறு கோபம் பாவம் சண்டாளம்னு இருக்கான் உனக்கு என்ன ரோசம் வருதுன்னு யார் கல்லறா மரபரா அகமுடையறான்னு 3 மில்ல நான் பாயின்னா பாய் மனவாடாடா நீயே உனக்கேண்டா அப்படி ரோசம்னே தேவர் பிறந்த இந்திராணி அம்மா கிட்ட பால் குடிச்சு வளர்ந்த என் பாட்டிக்கிட்ட பாத்திமா பீபி கிட்ட அப்படின்னாரு அப்போ சரி தாய் இந்திராணி அம்மா 6 மாதம் தான் இருந்தாங்க அந்த தாய் அப்புறமேல் அந்த அம்மா பால் குடித்தாங்க முஸ்லீம் தாய் சொல்ல பெரிய பாக்கியம் இந்து இஸ்லாம் கிறிஸ்துவம் 3மே அவர் நெஞ்சுக்குள்ளே இருக்குது மாப்பிள்ள அஞ்சரையில் பாத்திமா பீபி அம்மை பால் குடித்தே வளர்ந்தங்கம் பார் போற்றும் பாண்டியரா
பசும்பொன் முத்துராமலிங்கம் முக்குல சிங்கம் அவர் எங்கள் முத்து ராமலிங்கம் முக்குல சிங்கம் அவர் எங்கள் முத்து ராமலிங்கம் எக்குலமும் போற்றிடவே ஏந்தலாக வந்த தங்கம் எக்குலமும் போற்றிடவே ஏந்தலாக வந்த தங்கம் முக்குல சிங்கம் அவர் எங்கள் முத்து ராமலிங்கம் கள்ளர் மரவராக முடையர் கவலை தீரவே கள்ளர் மரவராக முடையர் கவலை தீரவே காசினியில் வந்துதித்த கதிரவனாவார் அப்படியே கள்ளர் மரவராக முடையர் கவலை தீரவே காசினியில் வந்துதித்த கதிரவனாவார் வெள்ளையரை இப்புவியில் வேறறுக்கவே வெள்ளையனை இப்புவியில் வேறறுக்கவே வெள்ளையரை இப்புவியில் வேறறுக்கவே வீர சுபாஷ் சந்திர போசலமை கொண்டவரானார் முக்குல சிங்கம் அவர் எங்கள் முத்து ராமலிங்கம் முக்குல சிங்கம் அவர் எங்கள் முத்து ராமலிங்கம் தனது மக்கள் தானாக்காரர் சந்நிதி முன்னே தனது மக்கள் தானாக்காரர் சந்நிதி முன்னே தன் கை நாட்டை தினமும் இடும் அவலம் போக்கினார் இன்னைக்கெல்லாம் மாப்பிள்ளைகளுக்கு தெரியாது கஷ்டம் அன்னைக்கெல்லாம் முக்குள் சமுதாயம் பகல் பூரா மாங்கு வேலை பார்க்கணும் ராத்திரியான போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்து கை நாட்டு வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கணும் பெத்ததாயை பார்க்க முடியாது கட்டின பொண்டாட்டியை பார்க்க முடியாது வெள்ளக்காரன் சட்டம் போட்டிருந்தான் கிரிமினல் ட்ரைவ்ஸ் ஆக்ட் சிடி ஆக்ட் மாமா குற்ற பரம்பரை சட்டம் தேவர் வந்தால் மாற்றினார் அதை அபிராமத்தில் மாநாடு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 1000 2000 3000 4000 குறைச்சார் 5000 பேருக்கு உள்ள குறைச்சார் ஆப்ப நாட்டு மருவர்களுக்கு ஆனால் எங்கள் பகுதி திண்டுக்கல்ல பிரபல கலர் பகுதியில் ரொம்ப சிரமப்பட்டு மாற்றினார் அப்போ தான் மூக்காயத்தேவர் சொன்னார் உசிலம்பட்டி மூக்காயத்தேவர் தேவர் இருந்தால் தேவருமாங்க ஏய் வீட்டில் சாமி படம் வச்சுக்காம போ ஆனால் ஒவ்வொருத்தையும் வீட்லேயும் தேவர் படம் இருக்கணும்டா அப்படின்னார் அவ்வளோ சிரமப்பட்டார் ஐயா சிரமம் அதுக்குள்ளே ஒருத்தன் குண்டு போட்டாங்க அன்னைக்கு கலெக்டராக இருந்தவர் கவர்னராக இருந்தவர் பாய் வர முஸ்லீம் எதிரின்னு வேற குண்டு போட்டாங்க அங்கே போய் அஸ்லாம் அலைக்கும்னார் அவர் அரண்டு போனார் இப்படிலாம் ஜெயிச்சு தனது மக்கள் தானாக்காரர் சந்நிதி முன்னே தன் கை நாட்டை தினமும் இடும் அவலம் போக்கினார் தாயான மீனாட்சி கோயிலின் உள்ளே தாழ்ந்தோறும் போய் வரவே பாதை காட்டினார் தாயான மீனாட்சி கோயிலின் உள்ளே தாழ்ந்தோறும் போய் வரவே பாதை காட்டினார் மகாத்மா காந்தி மதுரை வந்தார் மீனாட்சி அம்மையில் கூட்டி போனார் அவர் நண்பர் அன்னைக்கு இருந்தார் அப்போ சொன்னார் இங்கே அரிஜனங்கள்லாம் உள்ளே வருவாங்களா அந்த கோயிலுக்குள்ளேனார் யார் காந்தி அரிஜனங்க இந்த சந்திலே வர முடியாதுன்னாங்க சித்திரை விதிக்க வர முடியாது முதல் கிழக்கு சித்திரை மேற்கு சித்திரை வடக்கு சித்திரை தெற்கு சித்திரை விதிக்க வர முடியாது நாங்கள் அப்போ நான் கோயிலுக்கு வரலன்னு போயிட்டார் அவர் முயற்சி எடுத்தார் அந்த ஐயங்கார் அப்போ பயமாயிட்டார் ஏன்னா எல்லாம் வந்து உள்ள நுழைஞ்சா வெட்டுவேன் குத்துவேன்னாங்க ரத்தாறு ஓடும்டா மீனாட்சி அம்மன் கோயிலில் அப்படின்ட்டாங்க என்ன பண்ண பயந்து போனார் ராஜாஜி கிட்ட சொன்னார் ராஜகோபாலாச்சாரியார் சிஎம் அன்னைக்கு அவர் தேவரை புடியினார் தேவரையா எஜமாய்யா நான் என்னையா பண்ண போகிறேன் வெட்டுவேன் குத்துவேங்கிறாங்க நான் என்ன செய்யட்டும்யா அப்படியா சொன்னாங்க தேவர் வந்தா டேய் நான் நிற்கிறேன்டா எவன்டா வெட்டுறவன் எவன்டா குத்துறவன் வாங்கடா வர்றேன் வாங்கடா என்னை மீறி உள்ளே வந்தீங்க அப்படின்னாரு எல்லாம் அமைதியாக அறுவாலை அப்புறம் கீழே போட்டாங்க எஜமான் தேவரையா நிற்கிறாரான்னு அப்புறம் எல்லா எஸ்சி உள்ளே நுழைஞ்சாங்க அம்மா இன்னும் எஸ்சி இன்னும் மீனாட்சி அவன் நுழைகிறாங்கன்னா இன்னும் யார் காரணம் ஐயா தேவரையா காரணம் ஜாதி மதம்லாம் பார்க்கல அவர் தாயான மீனாட்சி கோயிலின் உள்ளே தாழ்ந்தோறும் போய் வரவே பாதை காட்டினார் முக்குல சிங்கம் அவர் எங்கள் முத்து ராமலிங்கம் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டு வருத்திய போதும் வாடாத மலர் போலே உழைத்தவராவா
இன்னைக்கு தேவர் ஐயா பேசினா 3 மணி நேரம் பேசுவார். தேர்தலில் அவர் தான் ஜெயிப்பார். நின்னாலும் ஜெயிப்பார், வேற ஊர் போயிருந்தாலும் ஜெயிப்பார், இடத்துல இருந்தாலும் ஜெயிப்பார், இல்லைனாலும் ஜெயிப்பார். வெள்ளைக்காரர் என்ன பண்ண தெரியுங்களா? வாய்ப்புட்டி சட்டம். வாய் திறந்தே பேசக்கூடாது, 3 நிமிஷத்துக்கு மேலே சட்டம் போட்டேன். நான் 3 மணி நேரம் பேசுகிறவன் 3 நிமிஷம் கூட பேசக்கூடாதுன்ட்டாங்க வெள்ளைக்காரங்க. மக்களே, சத்தியத்துக்கு ஓட்டு போடுங்க, சத்தியத்துக்கு ஓட்டு போடுங்க சொல்லி ஜெயிச்சார் தேவர் ஐயா. அந்த சட்டம் 2 பேர் தான் இந்தியாவில் போட்டாங்க. ஒன்று பாலகங்காதர திலகர், வங்க சிங்கம். நம்ம ஐயா பசும்பு முத்துராமலிங்க தேவர் அசராமல் பாடுபட்டவர். அவர் மாதிரி பாடுபட்ட எவனுமே இல்லை. வண்டியில் போகும்போது பின்னாடி குத்திட்டு வருது, குத்திட்டு இப்படி வருது, உள்ள முதுகில் குத்தி இருந்தால் குழந்துட்டு வெளியே வந்திருக்கோம். சதா மரண பயம் நடுவில் வாழ்ந்தவர் ஐயா. அவர் கொள்ள எத்தனை பேர் முயற்சி பண்ணாங்க, நடக்கலை. கடைசியில் யானையை வீழ்த்தின மாதிரி வீழ்த்திட்டாங்க. எந்த உயிர் உள்ளவரை தேவரின் பெருமை, எந்த உயிர் உள்ளவரை தேவரின் பெருமை, எந்த நாளும் இன்பமாக பாடிடுவேனே. முக்குல சிங்கம் அவர் எங்கள் முத்து ராமலிங்கம். சென்னை அடிக்கடி போவார். ஏன்னா 52 தொழிற்சங்கத்துக்கு தலைவராக இருந்தார் மதுரையில். 52 தொழிற்சங்கம். ஒரு தொழிற்சங்க தலைவனாலே மண்டை காஞ்சி போயிடும். மாப்பிள்ளை தானே சங்க தலைவன், ஜெயம் அரசகுலம் ஜெயம் மாப்பிள்ளை, மண்டை விசில் அடிச்சிருமியா. 52 சங்கத்துக்கு தலைவனாக இருந்துக்கிட்டு ஒவ்வொரு சங்கத்திலையும் பிரச்சனை வரும், தீர்த்து வைக்கணும் சதா. அந்த சமயம் சேத்தூர் ஜமீன்தார் மக சாப்பாடு போடுற ஐயாவுக்கு நம்ம இப்போ தலை குனிஞ்ச வாக்கில் அந்த அம்மா பார்க்காமே குனிஞ்சு சாப்பிட்றார். சொல்கிறார் அந்த அம்மா, உங்கள் மேலே எனக்கு ஆசையாக இருக்குது, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களாங்கிற அந்த புள்ள. ஜமீன்தார் மக எப்படி இருப்பா? ஐயா சொல்கிறார், உன் பேர் என்னம்மான்னாரு. என் பேர் மீனாட்சிங்க. இல்லைம்மா, பெண்களை பூரா நான் தாயாகவும் சகோதரியாகவும் நினைக்கிறேன்ம்மா, உன்னை நான் கல்யாணம் பண்ண முடியாதும்மா. இல்லை, நீங்கள் நல்ல ஆண்மையாக தெரிகிறீங்க, அதான் ஆசைப்பட்டேன். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலையா, நானும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கன்னு போயிட்டு அந்த அம்மா. தேவர் நொந்து சொன்னார், இந்த பிள்ளைக்கு என் மேலே ஆசை இருந்து நான் நிறைவேற்றி வைக்க முடியலை. காரணம் இந்த மீசை, இந்த கிராப்பு ஆண்மைத்தனம் காமிக்குது. மீசையை மலிச்சார், போனார் நொச்சூர், மீசையை மலிச்சார், மயிரை வளர்க்க ஆரம்பிச்சார். ஆமாம், அங்கே என்னாச்சு தெரியுமா? நொச்சூரில் பேசும்போது ஒரு அம்மா, அழகான அம்மா, கேரளா பொம்பளை எப்படி இருப்பாங்க பார்த்துக்கிட்டீங்களா? அந்த அம்மா வந்தா, உங்கள் மூலமாக எனக்கு ஒரு மகன் வேணும் தர முடியுமான்னா தேவர்கிட்ட. உங்கள் மூலமாக ஒரு மகன் வேணும் தர முடியுமா? விவரமாக கேட்குறா. உங்கள் மூலமாக எனக்கு ஒரு மகன் வேணும் தர முடியுமா? தேவர் சொன்னார், ஒய் நாட், ஏன் தர முடியாது, இப்போவே நான் தர்றேம்மா, இப்போவே தர்றேன். நம்ம கூட்டாளியார் என்ன பண்ணுவான் மாப்பிள்ள, லாட்ஜில் ரூம் போட்டுருவாங்கல்ல. தேவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னையே உன் மகனாக நினச்சிக்கம்மா, நான் உன் மகேம்மா, நான் உன் மகன் அப்படின்னாரான். அந்த அம்மா நான் சொன்னா, ஒரு உதவி செய்யுங்க, உங்கள் பக்கத்தில் நான் ஃபோட்டோ எடுக்கணுன்னார். எடுமா, என்னை தொடாமல் நின்று எடுமான்னார். அந்த ஃபோட்டோ நான் பார்த்தேன். இந்த பக்கம் அந்த சாமியார் சிவானந்த சாமி, தேவர் நடுவில் அந்த அம்மா. தெய்வீக அந்த மாதிரி மனசு கட்டுப்பாடு யாருக்கு வரும்? மாப்பிள்ள 5:30 இன்னொரு பாட்டு பாடிடுவோம். என்னப்பா? சரிம பணிதசா சனிதப மகாரிசா. எத்தனை கலைகள் அத்தனையும் கற்ற சித்தரவர் அல்லவா, அவர் இத்தரை மீதினில் சத்தியமாய் ஒரு புத்தர் பிறப்பல்லவா. மறக்க முடியுமா தேவரை, மறக்க முடியுமா, மறக்க முடியுமா தேவரை, மறக்க முடியுமா. நினைத்த மனதில் கண்ணீர் சுரக்கும், மனதில் கண்ணீர் சுரக்கும், அனைத்து உயிர்களும் அவர் திரு அடிமலரை மறக்க முடியுமா தேவரை, மறக்க முடியுமா. அந்நியன் காலடி புண்ணியமாகவே ஆண்ட கொடுமை என்று, அந்நியன் காலடி புண்ணியம் என்று நீ ஆண்ட கொடுமை அன்றி. அந்நியன் காலடி புண்ணியமாகவே ஆண்ட கொடுமை அன்று.
சொன்னானே குற்றவாளிதான் ஜப்பான்ல இருந்து நீர்மூழ்கி கப்பல்ல போஸ் வர்றாரு மாப்பிள்ள. நீர்மூழ்கி கப்பல் கடலுக்கு அடியில். அப்போ அந்தமான் நிக்கோபார் தீவுகிட்ட வருது கப்பல். அந்த கப்பல் கேப்டன் சொல்றான், சுவாமிஜி we are crossing the islands of India அப்படின்னா, இந்திய தீவு கூட்டங்களை நெருங்கி கொண்டிருக்கின்றோம்னா, டேக் அப் த சப்மரீன், மேலே கொண்டு வாடா சப்மரீன், நீர்மூழ்கி கப்பல்ங்கிறார். ஃபார்வர்ட் டூ வாட் ஐ சே, சொன்ன செய்கிறார். டாப்பை திறக்கிறாரு, பார்க்குறாரு, இந்தியாவை பார்க்குறாரு, ஜெய் ஹிந்த் அடிச்சு நின்னா. அப்படி பார்த்தா இவன் இல்லடா தலைவன், டே இவன் இல்லை. நம்ம நம்மால் பாராட்ட மாட்டேன் நம்மளை. ஜப்பான்காரன் பாராட்டுறான். ஆமாம், அடால்ஃப் ஹிட்லர் முன்னாடி தைரியமாக பேசினவன் யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ். இந்த சுபாஷ் சந்திர போஸ் சீனிவாஸ் ஐயங்கார்ட்ட கேட்குறார், எங்கே மெட்ராஸில் பெரிய பாரத்ல லண்டனில் படித்த வக்கீலாக இருந்தால், மிஸ்டர் ஐயங்கார், ஐ வாண்ட் எ பிரேவ் வேரியர் ஃபார் ஐஎன்ஏ, இந்திய தேசிய விடுதலை படைக்கு சரியான தளபதி எதிர்பார்க்கிறேன், கிடைக்குமான்னாரா. ஒய் நாட், தேவரை கூப்பிட்டாரு. மீட் மிஸ்டர் பசுமன் முத்துராமலிங்க தேவர், ஹி இஸ் அ வேரியர் அண்ட் ஆல்சோ ஹி இஸ் அ வேரியர்னார். வேரியர்னா மாவீரன் அர்த்தம். வேரியர்னா மாவீரன் அர்த்தம். அவர் ஜாதி என்ன ஜாதி? மரபன். கொண்டையும் கோட்டை மரவரியா ரெண்டுமே அவர் தான் யாருனாராம். இருந்தும் நிறையா இருக்கு. அந்நியன் காலனி புண்ணியமாகவே ஆண்ட கொடுமை என்று மண்ணை வணங்கிய போசுவை சொன்னானே குற்றவாளி என்று. இந்திய மண்ணை வணங்கிய போசுவை சொன்னானே குற்றவாளிதான். அவரை மறக்க முடியுமா? தேவரை மறக்க முடியுமா? மெத்த படித்தவன் உத்தம தலைவன் பட்டதுயர் கொஞ்சமா? மெத்த படித்தவன் உத்தம தலைவன் பட்டதுயர் கொஞ்சமா? மெத்த படித்தவன் உத்தம தலைவன் பட்டதுயர் கொஞ்சமா? நம்மை கெட்டவர் கூட்டங்கள் தூற்ற நினைத்தாலும் நல்ல மனம் நம்புமா? கெட்டவர் கூட்டங்கள் தூற்ற நினைத்தாலும் நல்ல மனம் நம்புமா? மறக்க முடியுமா? தேவரை மறக்க முடியுமா? நினைத்த மனதில் கண்ணீர் சுரக்கும், நினைத்த மனதில் கண்ணீர் சுரக்கும், அனைத்து உயிர்களும் அவர் திருவடி மலர் மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? சரி மாப்பிள்ள, சத்தத்தை காணா. ஜான்சிராணி மக தொண்டை, அவங்க அம்மா கிட்டேயும் ஆடிட்டேன், மக கிட்டேயும் ஆடிட்டேன். அப்படியா? அம்மா வேலுநாச்சியார் 16 பாஷை தெரியும் அந்த அம்மாளுக்கு. ஒரு பாஷை 2 பாஷை இல்லை. அதனால தான் அந்த அம்மா ஹைதர்கிட்ட பேசினா அப்படி. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் சாஃப்னு யார் சொல்ல முடியும்? தமிழ் பொம்பளை இப்படா பேசுகிறா, உருது அரண்டு போனா அந்த ஆள். ஜக்கந்தி மண்ணிலே பிறந்தவரே, முக்குலம் போற்றும் தாயே, முக்குலம் போற்றும் தாயே, வீரவேலு நாச்சியாரம்மா, வேலு நாச்சியாரம்மா, முக்குலம் போற்றிடும் தாயே, வேலு நாச்சியாரம்மா. பெருமையை சொல்ல வார்த்தைகள் ஏது இல்லையே அம்மா, முக்குலம் போற்றும் தாயே, வேலு நாச்சியாரம்மா. முக்குளம் போற்றும் தாயே வேலு நாச்சியாரம்மா, உங்கள் வீர
புரிவாயே அம்மா. உன் வீர வளராறு பாடுகிறேன் அருள் புரிவாய் அம்மா. கட்டிய கணவன் இறந்த போதிலும் கலங்காமல் நின்ற தாயே, கட்டிய கணவன் இறந்த போகையிலும் கலங்காது நின்ற தாயே, கலங்காது நின்ற தாயே, கலங்காது நின்ற தாயே, முக்குலம் போற்றும் தாயே வேலு நாச்சியார் அம்மா, வீர வரலாறை பாடுகிறேன் அருள் புரிவாயே அம்மா. புருஷன் முத்து வடுகநாத உடையன தேவர் வேலுநாச்சியார் வீட்டுக்காரர் கொண்டு போடுறான். இளையராணியும் கொண்டு போடுறான், ராஜாவையும் கொண்டு போடுறான். புருஷன் செத்து போனா ஒரு தாய் என்ன பண்ணுவா? அப்படிதான் முடிஞ்சு போச்சுறானே. இப்போ ஆனால் அந்த அம்மா கலங்கலை. என் தாய் மீது சத்தியம், தாய் நாட்டின் மீது சத்தியம், இந்த சிவகங்கை மண்ணை மீட்காமல் நான் தூங்க மாட்டேன். அரியக்குடி தாயே வெற்றுடையா காளி. ஆமா, அந்த அம்மா போயிடுறாங்க. ஆடு மேய்க்கிற பொம்பளை பிள்ளை ஒருத்தி காட்டி தர மாட்டேன்ட்டா. வெள்ளைக்காரன் கேட்குறான், எங்கிட்டு போனாங்க வேலுநாச்சியார்? சொல்ல மாட்டேன், வெட்டி பிடிவேன். வெட்டிட்டு அந்த இடத்துல அம்மாக்காக, அந்த உடையாருக்காக வெட்டினதை வெட்டி உடையா. ஆமா, அரியா குறிச்சி கொல்லக்குடியிலே, அரியா குறிச்சி கொல்லக்குடியிலே உடையாள் எனும் பெண்ணுக்கே கோயில் கட்டிய தாயே, கோயில் கட்டிய தாயே, முக்குலம் போற்றும் தாயே வேலு நாச்சியார் அம்மா, உந்தன் வீர வரலாறை பாடுகிறேன் அருள் புரிவாயே அம்மா. பதினாறு மொழிகளையே அறிந்து வைத்த தாயே, 16 மொழிகளையே அறிய வைத்தாய் தாயே, 16 மொழிகளையே அறிய வைத்த தாயே, பார்போற்றும் அன்னையே பணிவுடன் வணங்குகிறேன் அம்மா, பார்போற்றும் அன்னையே உன்னை பரிவுடன் வணங்குகிறேன் அம்மா. முக்குலம் போற்றும் தாயே வேலு நாச்சியார் அம்மா, உந்தன் வீர வரலாறை பாடுகிறேன் அருள் புரிவாயே அம்மா. நீதி நியாயம் தர்மத்தையே பெரிதாய் பேசிய தாயே, நீதி நியாயம் தர்மத்தையே மீதான் பேசிய தாயே, நீதி நியாயம் தர்மத்தையே பெரிதாய் பேசிய தாயே, நீதிக்காக நீதிக்காக தமிழ்நாட்டிலே உயிரிழந்த தாயே, உயிரை விட்ட தாயே, முக்குலம் போற்றும் தாயே வேலு நாச்சியார் அம்மா, உந்தன் வீர வரலாறை பாடுகிறேன் அருள் புரிவாயே அம்மா, அருள் புரிவாயே. ஒரு பொண்ணுக்கு புருஷனும் நல்லா இருக்கணும், மகனும் நல்லா இருக்கணும், அப்போதான் தாய் நிம்மதியாக இருக்க முடியும். ஆனால் அந்த அம்மாவுக்கு ரெண்டும் அமையலை. புருஷனும் இறந்து போனார், மகன் கௌரி வல்லப உடையன தேவர், ஏம்மா எனக்கு நீ அரசாங்கம் தராம அவங்களுக்கா தர்றேன்னார். பெரிய கதை சரித்திரம். நொந்துட்டாங்க. டே அவங்க தாண்டா பாடுபட்டவங்க, சின்ன மருந்து பெரிய மருந்து, ஏண்டாப்பா. சரி, நம்ம கதைக்கு வருவோம். நல்லது. சந்திப்போமா, பாடுவோமா? வாடா மாப்பிள்ள, நல்லா இருக்கியா? மாப்பிள்ளையா? என்னையா மாப்பிள்ளைன்னா என்னையா மாப்பிள்ள? என் மாப்பிள்ளடா நீ, என் மாமிய மகன். எப்படி எனக்கு யாருன்னே தெரியாது. மாப்பிள்ளைன்னா எனக்கு தெரியும், உனக்கு தெரியாம இரு.
எங்க அம்மா இருக்கால, சரி எங்க அம்மா பாத்திருக்கியா? அவுத்து விட்டானா பூமிக்கு தொங்கும். என்னது தலை முடிய. அப்படி சொல்லியா? கப்பனை பாத்திருக்கியா? அவன் அவுத்து விட்டா அதுக்கு மேல தொங்கும். என்னது தலை முடியுதேன். இப்படி சொல்லி எது மொட்டை மொட்டையா சொல்வியா? நானே முட்டை தானடா மாப்பிள்ள. சரி சரி சரி. அம்மா சொன்னா, டேய் மானே கந்தவிடா, டேய் நான் பெத்த மண்ணே ராஜா. சரி. உனக்கு சொந்தமா ஒரு தாய் மாமே இருக்கான், பேர் நம்பிராஜன். ஆமா எங்க அப்பா. அவருக்கு 8 ஆம்பளை பிள்ளைங்க. 7 தாயா? 8 ஆம்பளை பிள்ளை. மாப்பிள்ள உனக்கு தெரியாத விஷயம். சரி. உங்க அம்மாக்கு 7 பேரு. வப்பாட்டி மேம் ஒருத்தர் இருக்கான், அவனும் சேர்த்தா 8 பேரு. சரி சரி சரி. அந்த கதையை விடு. சரி அந்த கதையை. பொம்பளை புள்ள இருக்கா? ஆமா. வள்ளி. ஆமா. ஒரு தங்கச்சி. ஆமா. நான் கட்டுற முறை புள்ள. இங்க பெரிய மனுஷி ஆயிருப்பா, கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்றாங்க, அனாவசியம். சரி. ஒரே ஒரு பொய் சொல்லிட்டு வந்துட்டேன், மான தேடி வந்துட்டேன்னு. மானம் இல்ல ஒண்ணும் இல்ல. சரி. ஒரு தங்கச்சியை நோங்கி வந்திருக்கேன், கூப்பிட்டு வரியா? கூப்பிட்டு வரியா? அப்பல 5:30 காமி அடி 5:30 வாடா தங்கம், வை 5:30 வை. அந்த காலம் உண்மையில கொண்டு ஆசை உத்தமிய மெத்த உண்டு. சத்தியமா சொல்லு ரெண்டி தங்க ரத்தினமே, உண்மையில கொண்ட ஆசை உத்தமிய நித்தம் உண்டு. சத்தியமா சொல்லு ரெண்டி தங்க ரத்தினமே, தாழ முடியாது கண்ணே பொண்ணு ரத்தினமே. தங்க ரத்தினம் பொண்ணு ரத்தினம், தங்க ரத்தினம் பொண்ணு ரத்தினம். உண்மையில கொண்டு ஆசை ஈரோட்டு சந்தையில எனக்கு வேண்டி எடுத்துக்கலாம். ஈரோட்டு சந்தையில எனக்கு வேண்டி எடுத்துக்கலாம். காஞ்சிபுர சிலுக்கு சேல தங்க ரத்தினமே, கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன் பொண்ணு ரத்தினமே. கனவுல வந்தவளே கதவை தாண்டி வந்தால் என்ன? இது அந்த கால பாட்டு. என்ன மாப்பிள்ள அரசுக்கலாம், இது அந்த கால பாட்டு. லேட்டஸ்டா பாக்குறியா? ஆள் தோட்ட பூபதி நானடி, அந்த மர தோட்ட பூபதி நானடி. ஒரு பாட்டு நான் பாட போறேன் கேளடி, அந்த பாட்டுக்குள்ள சங்கதிய கேளடி. இவ முத்தம் இல்ல ஒரு குத்தாளம் தான், இவ மூடி வச்ச ஒரு மத்தாளம் தான். காதல் கல்யாணத்தை அந்த சாமி செஞ்சாரடி. சாமி எந்த சாமி? அந்த சாமி இந்த சாமி. தொட்டு தொட்டு பேசும் பூங்கொடி, தூக்கம் கெட்டு போனேன் நானடி. முள்ளுக்குள்ளே ரத்தம் ஊறுதே, மூங்கில் காணா தேகம் வேகுதே. பட்டு சேலைக்குள் என்ன நீயே கட்டி காப்பாத்தி வச்சுக்கடி. பாதி கண்ணாலே நீய பார்த்தா பட்டினத்தாறு கோவலந்தா. இவ கட்டுடல் ஒரு கல்லூரி தான், அதில் கல்வி கற்க நான் வந்தேன் அடி. வாடி பொட்ட புள்ள என்ன யாரு கொட்டதில்லை. ஓர பார்வையாலே என்ன ஓங்கி அரைஞ்சவளே. தோட்ட பூபதி நானடி, அந்த அமர தோட்ட பூபதி நானடி. பாட்டு நான் பாட போறேன் கேளடி, கேளடி மாப்பிள்ள.